வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். மீண்டும் அடிக்கும் மழை, வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கடந்த சில நாட்களாகவே மழை குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் மாநிலத்தில் மீண்டும் மெல்ல மழை ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் கணிசமாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை ஓரளவு குறைந்திருந்த நிலையில் இதனால் மாநிலத்தில் மெல்ல வெப்பம் அதிகரித்த சூழல் ஏற்பட்டது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பல இடங்களில் ஓரளவுக்கு மழை பெய்தது. குறிப்பாக மாலை நேரங்களில் மழை பெய்தது வெப்பத்தை ஓரளவு தணிக்க உதவியது. வரும் நாட்களில் நிலவும் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜூலை 13 நாளை ஜூலை 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கை பொறுத்தவரை வரும் ஜூலை 14ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவின் வேறுபாட்டை பொறுத்தவரை இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். நாளை தமிழகத்தில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் வரும் ஜூலை 16ஆம் தேதி தென் தமிழகம், கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் ஜூலை 16ஆம் தேதி தமிழகம் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் சில பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.